கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 26:3 நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். I will be with you and will bless you. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபு எல்லாத்துக்கும் கொடுத்த ஒரு நம்பிக்கையான வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் ஆண்டவரோடு கூட இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரும் அவர்களோடு கூட இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் இருந்ததுனால ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்ததுனால ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஆண்டவரோடு கூட இருந்ததுனால வறண்ட சூழ்நிலையில கூட செழிப்பை கண்டான். யாக்கோபு தனிமையில போராடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் கூட இருக்கிறார் என்று நம்பின போது எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆசீர்வதித்தார். இதே ஆண்டவர் தான் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு காலையில நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அவருடைய கரம் இன்றும் குறுகவில்லை. அவர் ஆசீர்வதிக்கிற கரம் இன்றும் செயல்படுகிற கரமாய் இருக்கிறது. நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கரமாய் அவருடைய கரம் இருக்கிறது. அன்பான குடும்பத்தின் மக்களை, இந்த காலை நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா? நீ காலையில் எந்திரிச்சு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை உணர முடியும். ஆனால் இந்த உலகத்தில் எழுந்தவுடன் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அலைக்கழிப்புகள். யோசித்துட்டோன்னு சொன்னா ஜெபம் பண்ணவே முடியாது. இந்த உலகத்தை பார்த்து விட்டோமானால் நம்மால் நிம்மதியாக ஓடவே முடியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி, நமது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கீங்க, நிச்சயமா நான் ஆசீர்வதிப்பேங்க. இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சூழ்நிலை எவ்வளவு எதிராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சூழ்நிலைகள் நம்மை அழிப்பதை போல வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலை காட்டிலும் உயர்ந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் வறண்ட சூழ்நிலையில கூட உன்னை ஆசீர்வாதமாக வைக்க முடியும். இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். அவருடைய மகிமை இந்த நாளில் நம்மை தொடரும். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றியப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றியப்பா. எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றியப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் கூட இரும், நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகள் நம்பிக்கை தரட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுங்கப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.